இத பாருப்பா, இப்போ உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த தொப்பியை கேட்டேன். ஆக்சுவலா இந்த போலீஸ் வாழ்க்கை மாதிரி ஒரு வேஸ்டான வாழ்க்கை எதுவும் இல்ல. இன்னைக்கு நாடு முழுக்க 31st நைட்டை சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம காவல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்டிகைக்கும் காவல் காத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்கள மாதிரி போலீஸ்காரங்க எப்ப தண்ணி அடிக்க முடியும்? எங்க வாழ்க்கை அவ்வளவுதானே. இப்ப என்ன, நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டானா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாமா. நான் உங்க எஸ்ஐ. இப்போ நான் உன் அங்கிளா பேசுறேன். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் கொடு. சரி சரி விடுங்க, என்ன பண்றது, போயிட்டு வாங்க. டேய் சல்யூட் பண்ணுங்கடா. இந்த நாடகம் ஒன்றும் தேவையில்ல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா. மூவ், சீக்கிரம் வாங்க. சரி கோபி, கோபி, ஏய் கோபி, நான் சொல்றது கேளு. ஸ்டூபிட் கோபி, இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. லிசன் டு மீ கோபி, பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நம்பர் வேணுமா? எழுதி தொலை, சீக்கிரம் எழுதி தொலை. 1804 ரெட் சாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் ரோலே நிக்குது, சீக்கிரம் வா. என்னது கொடுத்துட்டியா? வாட் ஷிட் கோபி, ஷிட். ஏன் இப்படி பண்ற கோபி? நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டினா கொன்னிடுவேன்டா, காலி பண்ணிடுவேன். அறிவே இல்ல. ச்சே கோபி, 1/2 மணி நேரத்துல half an hourல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்குறேன்டி. பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ, தெரியுதா? போலீஸ்காரன்டி. ஏன் முன்னாடியே என் ஜீப்பை உதைக்கிற, அடிக்கிற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? அடி பாவி, என்னமா நடிக்கிறா பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ்கர் சார் தெரியுமா? ஏய், பேரை முதல்ல சொல்லு. பவித்ரா. என்ன வேலை செய்யற? ஆக்சுவலி சார், இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 3 ஈவென்ட் ஒத்துக்கிட்டேனா, அந்த டென்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் சார். சிட்டில ஆல் ஈவென்ட்ஸ் மொத்தத்தையும் A to Z. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா இனிமே போலீஸ் ஜீப் மேல மட்டும் கை வைக்காத, புரிஞ்சுதா? போ. சார் என்ன? பா. உங்க எஸ்ஐ யாரு சார்? இந்த ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் எஸ்ஐ. அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் காணோம்? ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ். बातें हैं भूल भुलैया तेरे सपनों की गलियों में I keep looking for you baby तेरी आंखें भूल भुलैया ये पार्टी ले यारो इंग्लिश शूट பண்ண பாக்குறாங்க. இவங்களெல்லாம் யார் பிடிச்சாங்க? புது எஸ்ஐ சார். யார் அது? ரம்யா சார். சார். தனியா தான் பிடிச்சியா? ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை புல்லட்ஸ் இருக்கு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா? இல்ல சார். கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் கேரி பண்ணணும்னு தெரியாதா? அரவிந்த். எஸ் சார். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவர் கொடுத்து அக்கவுண்ட்ல எழுது. ஓகே சார். வாங்கிக்க. லோட் பண்ண சார். அவங்கள போட்டுரு. சார். I said shoot them. குறி பார்க்காம சுடுற? போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும் சார். நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ணு. ஓகே சார்.
மார்னிங் சார். ஓ வா வா வா. உக்கார். உன் பேக்ரவுண்ட் என்ன? எனக்கு யாரும் இல்லை சார். சோலோ. நான் ஒரு அனாதை சார். ஓ, ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்றியா? என்ன ஆஃபீஸ் சார்? இங்க கலீதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, தல்வாருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. நீ ஓப்பன் பண்ற ஆஃபீஸ் இந்த 2 ஆஃபீஸையும் இழுத்து மூடணும். சார், உன்னை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ப்ரொமோட் பண்றேன். உனக்கு 4 அசிஸ்டன்ட்டையும் கொடுக்குறேன், யாரை கொல்லுன்ற லிஸ்டையும் கொடுக்குறேன். எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாரையும் போட்டு. கலீதியும் தல்வாரையும் மிரட்டுறேன்னு சொன்னல, இதில் இருந்த மிரட்டி காட்டு. இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, வீட்டில் இருக்க எலிங்க மாதிரி நம்ம கண்ணு முன்னாலே ஓடிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தடியை வச்சு அடிக்க முடியாது. ஆனா ஒரு துண்டு வடையோட எலிப்பொறி வச்சுட்டா அதுவே தானா வந்து மாட்டிக்கும். சோ இந்த எலிங்களெல்லாம் ட்ராப் பண்ணாதான் ஒழிக்க முடியும். ட்ராப் them and shoot them. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது சேட்டலைட் போன். அப்ராட்ல இருந்து கலீது பேசினா இது ரிங் ஆகும். அவங்க பேசுறதையும் நீ ஒட்டு கேட்கலாம். கலீத் தான் பேசுறான்னு எப்படி சார் தெரியும்? அப்ராட்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த நெட்வொர்க்ல இருந்து போன் வந்தாலும் அது பிஎஸ்என்எல் மூலமா தான் வரும். இந்தியன் கவர்மெண்ட் கலீதோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. சோ கலீத் அங்கிருந்து எப்போ பேசினாலும் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அதை ரெகனைஸ் பண்ணி இந்த போன் ரிங் ஆகும். போன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்க பேசுறதை நீ கேட்க முடியும். காட் இட்? எஸ் சார். பாய்ஸ் சார். பாய்ஸ், இன்னிலிருந்து இவர் தான் உங்க ஆபீசர் ஜானகிராம். This is Rajesh. ஹலோ சார். Kiran. ஹலோ சார். Subbu. Hello, sir. And Srikanth. ஹலோ சார். ஓகே. வர சண்டே போலீஸ் அகாடமிக்கு வந்து ரிவார்டை வாங்கிக்க. என்ன ரிவார்ட் சார்? நேத்து நீ கொன்ன கேங்ஸ்டரோட ஒவ்வொரு தலைக்கும் 3 லட்சம் ரூபாய் ரிவார்டு இருக்கு. So totally 9 lakhs. ஓகே சார். Okay. Good luck. தேங்க்யூ சார். சீக்கிரம் ஆபீஸ் தரங்க. ஓகே சார். வேணாம் வேணாம், சொந்தக்காரே, விட்டுறாதே. திடீர்னு கன் வேலை செய்யலண்ணா. ஏன்? அதான் எனக்கும் புரியல. ஸ்பாட்ல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை செய்யல. எவன்டா இந்த கண்ணை கொடுத்தது? லிஃப்ட்லண்ணா டைரக்டா மாட்டினானா. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. சரி விடு, இன்னொரு பிளான் போடலாம். ச்சே. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. சாரிண்ணா. அண்ணா இதுல ஸ்ப்ரிங் இல்லையே. அதை நான் தாண்டா எடுத்தேன். நம்ம ஆளு ஷூட் பண்ணியும் அந்த செட் சாகல. நம்ம ஆள் ஒருத்தன் சுட்டு அவன் சாகலைன்னா அவன் மனசுல என்ன ஓடும்? அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தான்னு தோணும். அந்த கண்ணில் ஸ்ப்ரிங் இல்லாத விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஆளு போயிருக்க மாட்டான். இப்போ அந்த செட்டு பயந்து போய் அவனே பணத்தை அனுப்புவான் பாரு. இதுதான் என் பிளான். பாய், சாயந்தரத்துக்குள்ள எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்றேன். புள்ள குட்டிக்காரன் பாய், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாய். ஓகே ஓகே, இன்னையில இருந்து நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு பாயோட சப்போர்ட் இருக்கும். உனக்கு என்ன வேலை முடியணும்னாலும் ஒரு ஃபோன் அடி. செட்டு தானே? ம், அதுதான் என் ஸ்கிரீன் பிளே. நடராத்திரி இப்படியா கூச்சல் போட்டுட்டு இருப்பீங்க? லைட் அடிச்சுட்டு படுத்து தூங்குங்கடா. வேலையை முடிச்சிட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஒரு பயம் மேலே இறக்கம் காட்டக்கூடாது. என்னடா ரொம்ப பசிக்குது மாமா. சின்ன வயசுல இருந்து இங்கேயே சாப்பிட்டு உனக்கு பழகி போச்சுல, அதான் சம்பாதிக்கிறீல்ல, வேற எங்கேயாவது போய் சாப்பிடுற. உன் சாப்பாடு மாதிரி வருமா? என்னடா யூனிஃபார்ம் காணும், வேலை அவ்வளவுதானா? ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. ஏன்டா என்ன பார்த்தா மாங்காமடைய மாதிரியா தெரியுது? முந்தா நாள் தான் டியூட்டில ஜாயின் பண்ண. 3 நாள் எவன்டா ப்ரொமோஷன் கொடுப்பான்? அது சரி, என்ன ப்ரொமோஷன்? என்கவுண்டர் பண்றது. அப்படின்னா ஜானகிராம். எஸ் சார். அடையார் நைட் குயின் பார்ல மட்கா கர்த்தா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? உடனே போறேன் சார். அவனை முன்னாடி பாத்திருக்கியா? நோ சார். போட்டோ ரெஃபரன்ஸ் எதனா வேணுமா? வேண்டாம் சார், நானே கண்டுபிடிச்சிடுறேன். குட் குட், கான்டாக்ட் கிளியர். எஸ் சார். And every
everybody having a ball. I tell the fellas start digging rolling. And the girls listen to the call. The poor one shout out. வா இந்த மக்கா யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். மியூசிக் ஆஃப் பண்ணு. மெயின் டோர் க்ளோஸ் பண்ணு. சார் நீங்க யாரு? போலீஸ். மியூசிக் ஆஃப் பண்ணு. டேய் எவன்டா மியூசிக் ஆஃப் பண்ணது? சார் எங்க ஓனர் தான் சார் ஆஃப் பண்ண சொன்னாரு. ஆன் பண்றா. இல்ல சார் முடியாது சார். உன் ஓனர் கிட்ட சொல்லு இங்க இருக்கிறது மட்கான்னு சொல்லு சீக்கிரம். ஏய் என்ன டிபார்ட்மெண்டாலா? யார பிடிச்சிருக்கன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்னடா? சொல்லு உன் பேர் என்ன? ஜானகிராம். என்ன பண்ண போற? என்ன என்கவுண்டர் பண்ணிடுவியா? பேமெண்ட் நல்லா இருந்ததுன்னா ஒருத்தன் என்கவுண்டர்ல போயிட்டா நீ தப்பிச்சிட்டேன்னு எழுதிடுவேன். எவ்வளவு வேணும்னு சொல்லு. 1 கோடி. என்னது பைத்தியமாடா? உனக்கு எவடா 1 கோடி கொடுப்பான்? நில்லு 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 நில்லு. அவசரப்படாத அவசரப்படாத. இப்போ நான் தல்வாருக்கு ஃபோன் பண்றேன். நீ ஆழம் தெரியாம காலை விட்டு பெரிய தப்பு பண்ற. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. போனை எடுக்கட்டும். உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சொல்லு மட்கா. சொல்லு பாய். யார் பேசுறது? மட்கா பாருக்கு போயிருக்கான் பாய். நீ எதுக்காக போன் எடுத்த? உன் பேர் என்ன? சலீம். எந்த சலீம்? நான் தான் பாய் சலீம் பேசுறேன். மிஸ்ட் கால் கொடுத்தது நீயா இல்ல மட்காவா? மட்கா தான் கொடுத்தான் பாய். அப்ப நீ எதுக்குடா போன் எடுத்த? போனை மட்காட்ட கொடு. மட்காவை என்ன பண்ணன்னு சொல்லு. எவனோ ஒருத்த போன் எடுத்ததுக்கே இந்த அளவுக்கு பயப்படுறீங்க. நீ எல்லாம் எப்படிடா மாஃபியால இருக்க? மட்கா இருக்கானா இல்ல அவனை கொன்னுட்டியா? பரவாயில்லையே சீக்கிரமா விஷயத்துக்கு வந்துட்டு. மட்கா மண்ணை கவிட்டான்டா. ஏண்டா என்ன போன் லைன்ல வச்சு ட்ரேஸ் பண்ணலான்னு பாக்குறியா? என் கையில மாட்டின கதை முடிஞ்சதுடா. என்ன ட்ரேஸ் பண்றானா? வாடா போலாம். ஏய் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. உடனே 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 பாருக்கு போங்க. ஏய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. யாரு என்னங்கிற விவரம் உடனே கண்டுபிடிக்கணும். வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.